இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கழிவுநீர் மேலாண்மை. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எப்படி நமக்கு வந்து தூய நீரை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து நன்னீர் மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்க்க போறது வந்து கழிவுநீர் மேலாண்மை, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது எந்தெந்த பிளேஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எந்தெந்த ஆக்ஷன்ல இருந்து நமக்கு வந்துட்டு எந்தெந்த செயல்களால நமக்கு இந்த வாட்டர் வந்து நம்ம இது வந்து வேஸ்ட் வாட்டரா மாறுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோம்? எல்லா இடத்துலயுமே தண்ணி பயன்படுத்துறோம். தண்ணி அப்படிங்கிறது நம்ம எல்லா இடங்களிலுமே நம்ம வந்துட்டு தண்ணி இல்லாம எந்த ஒரு வேலைகளையுமே செய்யவே முடியாது இல்லைங்களா. சோ இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் நம்ம வந்துட்டு வீட்டுல யூஸ் பண்ணக்கூடியது ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்னது, நம்ம நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா விவசாயம், விவசாயத்திற்கு. இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே நம்ம எது பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா வாட்டர். சோ இந்த மாதிரி வாட்டர் அப்படிங்கிறத நம்ம வீடுகளிலும் அல்லது எல்லா வகையான தொழிற்சாலைகளிலும் விவசாய நிலங்களிலும் கமர்ஷியல் பிளேசஸ் அப்படின்னு சொன்னா வணிக வளாகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிளேசஸ். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நம்ம தண்ணியை பயன்படுத்தி அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணி டிரைனேஜ்ல பாதி தண்ணி போகும் இல்லையா, அதை எல்லாமே நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணின வாட்டர் நம்ம வந்துட்டு கழிவு நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது வீட்டுல நம்ம என்ன மாதிரியான எதுக்கெல்லாம் இப்போ இந்த இடங்கள்ல எந்தெந்த பர்பஸுக்காக நம்ம வந்து இந்த தண்ணியை பயன்படுத்துறோம். சோ இந்த பிளேசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ குக்கிங், பாத்திங், இந்த செயல்கள்லாம் நம்ம வீட்டுல ரெகுலரா செய்யறது, சமைக்கிறது, குடிக்கிறது அண்ட் தென் துவைக்கிறது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ். வாஷிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அப்படின்னு சொன்னா அங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவோம், இங்க அந்த தண்ணிய வேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அதை மீண்டும் கழிவு நீராக நம்ம வெளியேற்றுவோம். அதுதான் செயல்கள். சோ தண்ணி எந்தெந்த இடங்களில் நமக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறோம், என்னென்ன செயல்கள்ல பயன்படுத்துறோம். ஹவுஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் அக்ரிகல்ச்சர், குக்கிங், பாத்திங், வாஷிங் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். தொழிற்சாலைகள் தயாரிப்பிற்காக நம்ம பயன்படுத்துறோம். சோ இந்த மாதிரி தண்ணீரை நாம் எவ்வாறு கழிவு நீர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றோம். சோ இதுதான் மெயின் கான்செப்ட். சோ வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர் எப்படி உருவாகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ நம்ம தண்ணிய என்ன பண்றோம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம், வீடுகள்ல எதுக்கு, சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு அண்ட் தென் டாய்லெட் பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு விவசாயத்திற்கு பயிர்கள் விளைவிப்பதற்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய தண்ணிய பயன்படுத்துறோம். அதையும் தாண்டி வேஸ்ட், அதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகும். இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கமர்ஷியலா எல்லா பொருட்களையும் தயாரிப்பதற்காக தயாரிப்பு போக மீதி இருக்கிற தண்ணியும் கழிவு நீரா என்ன ஆகும், பெரிய அவுட்லெட் வழியா வெளியில வரும். சோ இந்த இடங்கள்ல நமக்கு தண்ணீரை பயன்படுத்தி நமக்கு கழிவு நீராக மாற்றுகிறோம். அந்த வேஸ்ட் வாட்டரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் தென் அனதர் ஒன் மோர் பார்ட். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண தண்ணி மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கழிவு நீரா மாறுதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எதெல்லாம் நம்ம வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம், ரிவர், பாண்ட், சீ வாட்டர் அண்ட் தென் லேக்ஸ் இல்லையா. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நமக்கு என்ன இருக்கு, தண்ணி அப்படிங்கிறது இருக்கு. சோ ஃப்ளோ ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த மாதிரி தண்ணீர் வேஸ்ட் ஓடுகின்ற நீர் அப்படின்னு சொன்னா மெயினா ஆறு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே எங்க போகுது? இந்த லேக் வாட்டர், பாண்ட் வாட்டர், ரிவர் இதெல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இந்த சீக்கு தான் போகுது. கடலோடு சென்று கலக்கிறது. ஆற்று தண்ணி குளம் ஃபுல்லா மழையில ஃபுல்லா என்ன ஆயிடும்? ஃபில் ஆயிடுது, ஓவர்ஃப்ளோ ஆயிடுது. லேக் ஃபுல்லா ஃபில் ஆயிடுது, ஓவர்ஃப்ளோ. சோ அந்த மாதிரியான ஒரு தண்ணி எல்லாமே எதோடு கலக்கிறதுன்னு சொன்னா கடல் நீரோடு நமக்கு கலக்கிறது. சோ இது இப்போ ஃப்ளோ ஆகும்பொழுது, பாஸ் ஆகும் பொழுது இதோட சேர்ந்து என்னெல்லாம் நமக்கு கலக்குது அப்படின்னு சொன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னா என்னது? தூசி. சோ நிறைய குப்பைகள் எல்லாமே போகும். நீங்க ஆத்து தண்ணி ரொம்ப பியோர் நம்ம சாப்பிடுற ஆர்ஓ வாட்டர் மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுல தூசி, மண்ணு, நம்ம அதுல பிளாஸ்டிக், பேப்பர், அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ் நிறைய அதுல என்ன பண்ணுவோம்? டிஸ்போஸ் பண்ணுவோம். அதோட சேர்ந்து மணல், குப்பை, இலை, காஞ்சது, ட்ரை லீவ்ஸ், சீட்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் இதோட சேர்ந்துதான் பாஸ் ஆகும். சோ இந்த மாதிரியாக செல்லக்கூடிய நீருமே நம்ம என்ன சொல்றோம்? வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு தான் சொல்றோம். வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணின வாட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாம இந்த மாதிரி நம்ம மழை நீர் அல்லது ஆற்று நீர் அடித்து செல்லக்கூடிய தூசிகளோட செல்லக்கூடிய தண்ணியையுமே நம்ம என்ன சொல்றோம்? வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு தான் கன்சிடர் பண்றோம். சோ பிஃபோர் merge to the sea water. இப்போ இது என்ன ஆகணும்? இந்த கழிவு நீராகப்பட்டது கடல் நீரை சென்றடையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதை ஃபில்டர் பண்ணணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அது பொல்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதை ப்ரிவென்ட் பண்ணணும். சோ வேஸ்ட் வாட்டர் டைரக்டா அங்க போச்சு அப்படின்னு சொன்னா சீ வாட்டரும் சேர்ந்துதான் பொல்யூட் ஆகும். என்ன ஆகும்? அதுவும் ஃபுல்லு மாசுபடும். அது மாசுபடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக நம்ம பியூர் பண்ணணும். நம்ம ஃபில்டர் பண்ணி அதை நம்ம சாதாரண தண்ணியாக, நல்ல தண்ணியாக நம்ம என்ன பண்ணணும்? மாத்தணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். சோ இதை எப்படி நம்ம எந்த கழிவு நீர் மேலாண்மை அப்படிங்கிறத நம்ம செய்யலாம்னு சொன்னா, நம்ம தூசி இதெல்லாம் போகுது இல்லையா? அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? தேவையற்ற மாசுபடுத்தும் பொருட்களை மாசுபடுத்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதை மீண்டும் பயன்படுத்துற மாதிரி நம்ம அதை சுத்திகரிப்பு செய்யணும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப இந்த கான்செப்ட்ல பார்க்க போறோம். ரீயூஸ் பண்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. கண்டாமினேட் வாட்டரை ரீயூஸ் பண்ணணும். சோ கண்டாமினேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படிங்கிறது தூசிகள் நிறைந்த தண்ணி அப்படின்னு சொல்றோம். சோ இத நம்ம என்ன பண்றோம்? பியூர் வாட்டரா சேஞ்ச் பண்ணணும். சோ இந்த பியூர் வாட்டரா மாத்துறது உண்டான ஒரு வேலை தான் இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த கான்செப்ட் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? சோ புரியுதா? கழிவு நீரை நாம் மீண்டும் நல்ல தண்ணியா மாத்தணும். இல்லைன்னா இந்த ஆறு தண்ணி, இந்த மழை நீர் தண்ணி எல்லாம் சேர்ந்து கடலோட போகும்போது கடல் தண்ணி எல்லாமே பொல்யூட் ஆகும். அதுவும் கண்டாமினேட்டட் வாட்டரா மாறும். அந்த மாதிரி மாத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா கழிவு நீரையும் நல்ல நீரா மாத்தலாம். கழிவு நீர் எங்கெல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தோம்? இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசஸ், அக்ரிகல்ச்சரல் பிளேசஸ் அண்ட் தென் கமர்ஷியல் பிளேசஸ். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பாத்திங், ட்ரிங்கிங், நிறைய பேர் தண்ணி என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்டு பாதி தண்ணி கீழே தான் என்ன பண்ணுவோம்? வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு வாஷிங் பர்பஸ், கிளீனிங் பர்பஸ், கமர்ஷியலா ஏதாவது தயாரிச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர், விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே நமக்கு கழிவு நீர். மேலும் ஆறுல இருந்து அல்லது மழை நீர்ல இருந்து தூசியோடு செல்லக்கூடிய அந்த நீரும் கழிவு நீர். அதை எல்லாம் எவ்வாறு நாம் இப்ப என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் தட் இஸ் கால்ட் அஸ் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வேஸ்ட் வாட்டரை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் தென் பயாலஜிக்கல். ஓகே,
வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழிவு நீரை பிசிக்கலா அண்ட் தென் கெமிக்கலா அண்ட் தென் பயாலஜிக்கலா. So in this three ways, so biological purpose. அப்போ நம்ம எந்த முறைனா இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல், இந்த 3 நிலைகளிலும் நம்ம என்ன பண்றோம், இந்த கழிவு நீரை சுத்தப்படுத்துகிறோம். சரிங்களா? சோ இது வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது கழிவு நீர். இந்த கழிவு நீரை நாம் சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா இயற்பியல் முறை. பிசிக்கல் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக பிரிக்கிறது. வேதியியல் அப்படின்னு சொன்னா கெமிக்கல்ஸ் அதுல ஆட் பண்றோம். உயிரியல் அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் நல்ல தண்ணியாக மாற்றி அதை குடிநீராக நாம் மாற்றுவதற்கு என்ன அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றோமோ அதுதான் நம்ம பயாலஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுல ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் அப்படின்னு 2 ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், இத வந்து இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம வந்து நல்ல தண்ணியா மாத்த போறோம். என்னென்ன முறைனா இயற்பியல், வேதியியல், உயிரியல் முறையில நம்ம ஃபில்ட்ரேஷன் அண்ட் தென் செடிமெண்டேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, வடிகட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னா, செடிமெண்ட்னா படிய வைத்தல் இல்லைங்களா? இந்த 2 ப்ராசஸையும், இந்த 2 செயல்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த தண்ணியை நல்ல தண்ணியாக ஒரு பெரிய ஃபேக்டரிஸ்ல இந்த ப்ராசஸ நம்ம அதுல என்ன பண்றோம், செயல்முறைப்படுத்தி நல்ல நீராக நாம் மாற்றுகிறோம். இதுதான் ட்ரீட்மெண்ட் சென்டர். இந்த இடத்துல என்ன நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம், நம்ம வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்த நமக்கு என்ன பண்ணிருக்கோம், குழாய் மூலமாக எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொன்னா பிரித்தல், ஸ்கிரீனிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. பைப்ஸ் எல்லாத்தையும் தண்ணீர் மூலமாக நம்ம என்ன பண்றோம், எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிளேஸ். சோ இங்க இருக்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வாறு நிறைய தூசி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தனித்தனியா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பிரிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். பிசிக்கல் அப்படின்னு சொன்னா என்னாகும், நிறைய குப்பை தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்றோம், குப்பை தூசி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அண்ட் தென் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு குளோரின் பவுடர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு காமன் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழா எல்லாம் கொண்டாடுறோம்னா தெருவுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குளோரின் பவுடர், ஒயிட் கலர் பவுடர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுடைய என்னது நல்ல தண்ணி குடிநீர் வரும் இல்லையா, ட்ரிங்கிங் வாட்டர் பைப்ல பாத்தீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு குளோரினேட்டட் வாட்டரா நமக்கு ஸ்மெல் நம்மளால அல்லது ஃபீலிங் டேஸ்டுக்கும் தெரியும். எதற்காகனா கிருமி நாசினி, அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு அழியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணி அதை மீண்டும் என்ன பண்றோம், திருப்பியும் கரெக்டா சுத்திகரிக்கலாம். தேர்ட் ஒன் அப்படின்னு சொன்னா பயாலஜிக்கல் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் அந்த தண்ணிய சாதாரணமாக என்ன பண்றோம், கரெக்டா ஃபில்டர் பண்றோம். ஸோ ஒரு இந்த தண்ணியை நம்ம குடிநீரா மாத்தணும் அப்படிங்கிற பர்பஸ் கிடையாது. பட் இத வந்துட்டு தூசிகள் நிறைந்த ஒரு தண்ணியை சாதாரண நீராக மாற்றி அதன் பிறகு என்ன பண்றோம், சீ வாட்டரோட நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதுல வந்து கலக்க செய்யறோம். சீ வாட்டரோ அல்லது ரிவர் வாட்டரோ ஏதோ ஒரு தண்ணியோட நம்ம கலக்கிறோம். அப்போ தூய்மையாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அதான் கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த மாதிரி தனித்தனியான பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதை பியூர் பண்ணி அதுக்கப்புறமா ஆற்றுல கலந்தோம்னு சொன்னா இது வந்து கண்டாமினேட் கிடையாது, பொல்யூட் கிடையாது, மாசுபடுத்திய நீர் கிடையாது, சாதாரண நீர். இதை நம்ம மீண்டும் வேற என்ன பர்பஸுக்கு, விவசாயத்திற்கோ அல்லது நம்ம கமர்ஷியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கழிவு நீரை நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்படியே பயன்படுத்த முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் கழிவு நீர் மேலாண்மை அப்படிங்கிற இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், இது மூலமாக அந்த தண்ணியை நம்ம என்ன
அதை சுத்திகரிச்சு பயன்படுத்திக்கிறோம். சோ இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இந்த சுத்திகரிப்புனால அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு சொன்னாலே அது என்ன இருக்கும், நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அத நம்ம என்ன பண்ணலாம், சுற்றுப்புறத்தை நாம் தூய்மையாக வச்சுக்கலாம். அதுக்காக என்ன பயன்படுகிறது நமக்கு, இந்த கழிவுநீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய என்விரான்மெண்ட்ட நமக்கு கிளீனா வச்சுக்கலாம். சோ என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? தூய்மையாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த சுற்றுப்புறத்தை நம்மால் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். எதனால, இந்த கழிவு நீரை நம்ம நன்னீராக மாற்றுவதால். அது போல வாட்டர் பொல்யூட் ஆகாது. கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. நீர் மாசுபடுவதாகப்பட்டது தடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் டிசீசஸ், இதனால வாட்டர் டிசீசஸ் நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. வாட்டர் டிசீசஸ் அப்படின்னு சொன்னா, இந்த நிறைய இந்த மாதிரி மழை காலங்கள்ல எல்லாம் என்ன ஆகும், நமக்கு நீர் மூலம் பரவக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கோல்டு, ஃபீவர், சிக்கன் குனியா, டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுல இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதுதான் வாட்டர் பார்ன் டிசீசஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. விவசாயத்திற்கு நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு நமக்கு அதிகமாக நீர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இரிகேஷன் அப்படின்னு சொன்னா விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரீயூஸ் பண்றதுனால நம்முடைய சுற்றுப்புறம் என்பது எப்படி இருக்கும், தூய்மையாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். சுற்றுப்புறத்தை நம்ம ஏன், எப்படி டீச்சர் இந்த சுற்றுப்புறம் நமக்கு தூய்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணி நமக்கு என்ன ஆகும், நம்ம கிளீனா அனுப்புறோம்னு சொல்லும் போது டஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு என்ன ஆகும், ஒரு மாதிரியான டிஃபரன்ஸ் ஸ்மெல் நமக்கு கிரியேட் ஆகும். அது நமக்கு என்ன ஆகும், நிறைய டிசீஸ உருவாக்கும். அந்த மாதிரி இல்லாம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கொள்வதற்கு. வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா நீர் மாசுபடுதல். நல்ல தண்ணியாக நம்ம பயன்படுத்தலாம், மாசுபடுதலை நாம் என்ன பண்ணலாம், தடுக்கலாம் அப்படிங்கிறது. வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள். நம்ம எந்த நீர் தூய்மையா இருந்தது நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நோய்களை தவிர்ப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் அல்லது பாதுகாப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இரிகேஷன் அப்படின்னு சொன்னா விவசாயத்திற்கு நிறைய தண்ணி நமக்கு நன்னீராக கிடைக்கிறது. சோ இந்த மாதிரியான எல்லா பர்பஸுக்கும் நம்ம நிறைய தண்ணி கிடைக்குதுன்னு சொன்னா எதை ஃபாலோ பண்ணினா, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். சோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். கழிவுநீர் மேலாண்மையினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஒரு கேள்வியா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம என்ன கேட்டா எழுத முடியும். கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது எந்தெந்த முறைகள்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னா, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் முறைகள்ல அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம எப்படி நமக்கு கழிவு நீர் அப்படிங்கிறது உருவாகிறது அப்படின்னு சொன்னா அந்த பிளேசஸ் அண்ட் எந்த ஆக்ஷன் பார்த்தோம். அடுத்தது நமக்கு மாசுபடுத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய தேவையில்லாத அந்த பேப்பர் வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் கெமிக்கல் கண்டாமினேஷன், இது எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணீர்ல கலக்கிறது தான் அந்த மாசுபடுத்திய நீரா நம்ம மாத்துது. சோ இந்த ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த பேராகிராஃப்ல என்ன பண்ணிருக்கோம், அது என்ன, அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும். நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பர்பஸ்ல இந்த கேள்விக்குண்டான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல நம்ம வேஸ்ட் வாட்டரை எப்படி நம்ம தூய்மையான நீராக மாற்றி மீண்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீசாலினேஷன். கடல் நீரை குடிநீராக மாற்றுவது எப்படி, அதுதான் நம்ம சொல்லக்கூடியது டீசாலினேஷன் அப்படிங்கிறது. இப்ப கழிவு நீர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடல் நீரை எவ்வாறு நம்ம குடிநீராக மாற்றுவது. அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டீசாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர், கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த ஒரு, இப்ப எப்படி நம்ம இந்த
நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்டேஜஸ்ல இதை ஃபில்டர் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தோம் இல்லையா? அது போலதான் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுவது. அதுலயும் நம்ம என்ன பண்றோம், பல வகையான ப்ராசஸ். ஓகே, அதுல ஒரு 2-3 ப்ராசஸ் எது அந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம்னு சொன்னா கடல் நீரும் குடிநீராக மாறும். கடல் நீர் எப்படி இருக்கும் ஆக்சுவலா? அது வந்து தூய நீரா கிடையாது, சால்ட்டி வாட்டர், உப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உப்பு கலந்த அதிகமான நீர், அதுல என்ன இருக்கும், சால்ட் கண்டென்ட் அப்படிங்கறதா ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாது, மிஷின்ஸ் எல்லாமும் வீணாயிடும். ஏன் டீச்சர் குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், ஃபேக்டரிஸ்லனா ஃபேக்டரிஸ்லயே சால்ட் வாட்டர் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த மேனுஃபேக்சரிங். நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்த முடியாது, மிஷின்ஸ் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கும், ரொம்ப சால்ட்டியா இருக்கும். அப்ப அது என்ன பண்ணணும், தூய நீராக மாற்றணும் அப்படிங்கிறதுதான் அதற்கு உண்டானது. சோ இதுல நம்ம பார்க்க போறது டிஸ்டிலேஷன் அண்ட் தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ரெண்டு ப்ராசஸ். ஓகேங்களா? என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விஷயம், காய்ச்சி வடித்தல், ஆவியாதல், அதே போல மீண்டும் என்ன பண்றோம், அது ஒடுங்குதல். சொன்னா நமக்கு ரெண்டு விஷயம் அதுலயே நடக்கும், எவாபரேஷன் அண்ட் as well as கண்டென்சேஷன். அதுதான் நம்ம சொல்றது இந்த இடத்துல டிஸ்டிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல சவ்வூடு பரவல், தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படிங்கிறதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு சொன்னா காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். காய்ச்சி வடித்தல் அப்படின்னா அதுல எவாபரேஷன் as well as கண்டென்சேஷன் ரெண்டுமே நடக்கும். அடுத்தது தலைகீழ் சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவல் அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஒன் ஆஃப் த ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அது எவ்வாறு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஆவியாதல், ஆவி ஒடுங்குதல் ரெண்டும் சேர்ந்ததுதான் காய்ச்சி வடித்தல். ஒரு தண்ணியை நம்ம என்ன பண்றோம், கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும்போது அது வந்து என்ன ஆகுது, நம்ம ஃபுல்லுமே அது ஃபுல்லா ஆவியா மாறுது. சோ இந்த என்ன பண்ணலாம், இதுதான் ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுல பிளேட் போட்டு மூடிட்டா அது மீண்டும் தண்ணி ஆயிடும் இல்லையா? திருப்பி அது குளிர்ந்து நீராக மாறிடும். அதுதான் என்ன சொல்றோம், அந்த இடத்துல ஆவி ஒடுங்குதல், ஆவி ஒடுங்கி மீண்டும் நீராக மாறுதல், கண்டென்சேஷன் பர்பஸ். நம்ம அந்த வாட்டர் சைக்கிள்ல இந்த டேர்ம் எல்லாம் பார்த்தோம், இதுக்கு உண்டானது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சோ அதுதான் காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ். எவாபரேஷன் as well as கண்டென்சேஷன் ரெண்டையும் merge பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இந்த டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமா வரக்கூடிய ஒரு தண்ணீர நம்ம என்ன பண்றோம், ஒரு அதிக அழுத்தத்தோட செல்லத ஒரு சின்ன சவ்வு மூலமாக அவ என்ன பண்றோம், தடுக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது ஒரு தண்ணி ஆகப்பட்டது, அந்த இடத்துல ஹை பிரஷர்ல வரக்கூடிய தண்ணியை ஏதாவது ஒரு தடை, மெலிதான ஒரு தடை கொண்டு நம்ம தடுத்து அதை என்ன பண்றோம், கரெக்டா ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன இருக்கும், இப்போ ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம், வேகமா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, நார்மலா வீட்டுல நம்ம வந்து டீ ஃபில்ட்ரேஷன், காஃபி எல்லாம் ஃபில்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ஃபில்டர்ல மேல நமக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம் ஃபுல்லுமே ஃபில்டர் ஆயிடும். நல்ல டீ மட்டுமே அதுல தண்ணி நமக்கு வந்து என்னது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல்ல நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது போலதான் கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஹை பிரஷர்ல வேகமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம ஏதாவது ஒரு சின்ன மெம்பரேன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். சரிங்களா? சின்ன துளை மூலமாக தண்ணி கடந்து செல்லும், அதுல தேவையில்லாத நமக்கு இருக்கக்கூடிய மினரல்ஸ், டஸ்ட், அது எல்லாமே சால்ட் எல்லாம் ஃபில்டர் ஆயிடும். அப்போ அதை எல்லாத்தையும் இந்த சவ்வு என்ன பண்ணாது, அந்த சைடு வர்றதுக்கு அலோ பண்ணாது. அப்ப நமக்கு சவ்வு மூலமாக இந்த தண்ணி வேகமாக வருது, இங்க வரக்கூடிய தண்ணி தூய நீராக மட்டுமே நமக்கு கிடைக்கும், அதுல எந்த ஒரு தூசுகளுமே இருக்காது. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது இந்த இது. சோ நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு நிறைய நமக்கு என்ன ஆகுது,
ஸ்கார்சிட்டி வருது இல்லையா, அது மாதிரி இல்லாம இந்த ஒரு டீசாலினேஷன் சீ வாட்டரை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா சேஞ்ச் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன ஆகும், சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுதான். சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபில்டர் ஆகக்கூடியது சரிங்களா, காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன்ல நமக்கு நிறைய தண்ணி காய்ச்சி வடிச்சா அப்படின்னு சொன்னா அதுலயுமே நிறைய கிருமிகள்லாம் என்ன ஆகும் நமக்கு போயிடும். அதே போல இந்த நம்ம நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னா சின்ன துளை உள்ள ஒரு மெம்பரைன்ல அந்த தண்ணிய ஃபாஸ்டா மூவ் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் என்ன ஆகும், தண்ணி எல்லாம் ஃபுல்லும் நமக்கு அதுல ஃபில்டர் ஆயிடும். சோ இதுதான் ஓஷன் வாட்டர். ஓஷன் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுல ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள் ஏதாவது திடப்பொருள்கள்லாம் இருந்தா அதை நம்ம ஃபில்டர் பண்றோம். அண்ட் தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தலைகீழ் சவ்வூடுபவல்ல தாது மாசு அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்றோம். மூன்றாவதாக அதுல நம்ம என்ன பண்றோம், கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நல்ல தண்ணியாக நம்ம கெமிக்கல்ஸ் சொன்னா நம்ம உண்ணக்கூடிய நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல தண்ணியாக மாற்றுவதற்கு நாம் சேர்க்கக்கூடிய ஒரு சில வேதிப்பொருள்கள், அந்த கெமிக்கல்ஸை சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா நம்ம அதை என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி சொன்னா இல்லையா, குளோரின் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், மழை நீர் எல்லாமே நமக்கு மண்ணோடு கலந்து வேறு சில பைப் லீக்கேஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த தண்ணி கண்டாமினேட் ஆகும். ஜென்ரலா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குடிநீர் அதுல குளோரின் டேங்க்ல போட்டு நமக்கு வந்ததுன்னு சொன்னா நமக்கு தொற்று நோய்கள் அந்த இன்ஃபெக்ஷனல் டிசீசஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் குளோரின் அப்ளை பண்றாங்க. அது போல இந்த இடத்துலயும் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ல முடிஞ்சு வரக்கூடிய தண்ணியிலையும் நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிட்டா இட் வில் கன்வெர்டட் இன்டு ட்ரிங்கிங் வாட்டர். அப்ப அந்த இடத்துல நமக்கு தூய நீராக மாறும் சொல்லலாம். சோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டீசாலினேஷன் அப்படிங்கிறது. கடல் நீரை குடிநீராக எவ்வாறு நாம் மாற்றுகிறோம். சோ இந்த மாதிரி நம்ம அதை மாத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, கொஞ்சம் குறையலாம். ஏன்னா கடல்ல நிறைய தண்ணி இருக்கு, ஆனா நாம் பயன்படுத்துவதற்கு தண்ணி கிடையாது. இப்போ மழை நாள்ல தண்ணி இருக்கு, இதே சம்மர் சீசன்ல பார்க்கும்பொழுது நமக்கு வெய்ய நாள்ல தண்ணியே இருக்காது இல்லையா, ஆனா கடல்ல தண்ணி இருக்கும், ஆனா பயன்பாட்டிற்கு தண்ணி இருக்காது. இந்த மாதிரி கடல் நீரை நம்ம குடிநீரா மாத்தி குடிநீராகவோ அல்லது வேற சில பர்பஸுக்கும் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், மாத்தி பயன்படுத்துறோம். இந்த ப்ராசஸ நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா நமக்கு வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா. சோ இன்னைக்கு பார்த்த இந்த ரெண்டு டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம், நம்ம கழிவுநீர் மேலாண்மை வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டீசாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர்னா கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடியது. ரெண்டு ப்ராசஸ்மே ரொம்ப ஈஸி, படம் வரைஞ்சு அழகா என்ன பண்ணுங்க அதை எழுதி பாருங்க. இப்போ உங்களுக்கு நடத்தும் போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இப்போ அதுக்கு உண்டான என்ன கிளாரிபிகேஷன் அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. சோ நான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது தண்ணியை நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா செடி கொடிகள் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். செடியில இருந்து நீராகப்பட்டது ஆவியாகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம் என்னது, தாவரங்கள் நீரை என்ன பண்ணுது, வெளியில நமக்கு புல்லுமே என்னது நீர் ஆவியாக வெளியிடுகிறது. அந்த நீராகப்பட்டது மேல் நோக்கி என்ன ஆகும், அந்த சூரியனுடைய வெப்பத்தினால நீராவியாக சென்று மேகமாக மாறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. நம்ம கடல் நீர் எல்லா வகையான நீர் நிலைகள்ல இருந்தும் தண்ணி ஆவியாக மாறி மேகமா மாறுது. அதே போல தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு இலை துளைகளில் இருந்தும் நீராகப்பட்டது மேல் நோக்கி ஆவி நமக்கு தண்ணியா வெளியில வருது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் உண்டான ஒரு சிமுலேஷன். அதை நம்மளால நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, விசிபிளா பார்க்கவே முடியாது, கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. ஆனா வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் சிமுலேஷன் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் நம்மளால, இது நீர் என்பது தாவரத்தில் இருந்து வெளியேறுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. சோ இப்போ நம்ம அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்னது, ஒரு பாட்ல என்ன இருக்கு, அழகா ஒரு சின்ன செடி இருக்கு, நிறைய இலைகள் இருக்கு, அதுல பூ அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி செடி கொடிகள் நம்ம வீட்டுல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்த்துட்டு இருக்கோம். பெரிய எனக்கு வந்துட்டு
ஸ்பேஸ் இல்ல, மரம் எல்லாம் வளர்க்கறதுக்கு உண்டான வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பாட் பிளான்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்த்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு செடி கொடுத்திருக்காங்க. இந்த செடியை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நீர் எவ்வாறு இலைகளிலிருந்து வெளியேறுகிறது அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த ஒவ்வொரு கிளைகள்லயும் நம்ம என்ன இருக்கு, நிறைய இலை இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன், ஒரு சில கிளையில இருந்து இலைகளை மட்டுமே நான் கீழே உதிர்த்துட்டேன். சோ இந்த கிளையில என்ன இல்லை இப்போ, there is no leaves in this place, lot of leaves here. ஒரு சில இடங்கள்ல நிறைய இலைகள் இருக்கு, இந்த இடங்கள்ல இலைகள் கிடையாது. இப்போ நான் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்குன்னு கேட்டா, பாலித்தீன் பேக் 3 பிளாஸ்டிக் கவர் அண்ட் தென் அதை வந்து கட்டுறதுக்காக 3 ரோ கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நான் இதை பயன்படுத்தி என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இந்த எனது இலைகளை என்ன பண்ணிட்டேன், உதிர்த்துட்ட இந்த கிளையில அந்த பிளாஸ்டிக் கவரை டைட்டா அழகா கட்டிட்டு அங்க என்ன பண்றேன், அந்த ரோ போட்டு ஃபுல்லா டைட் பண்ணிடுறேன். சோ அந்த கயிறு கொண்டு அந்த பிளாஸ்டிக் கவரை நான் என்ன பண்ணிட்டேன், டைட்டா கட்டிட்டேன். அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரே ஒரு கிளை, ஒரு சின்ன பூ, ஒரு இலை மட்டும்தான் அந்த கவருக்குள்ளார இருக்கு. நெக்ஸ்ட் கவரை சூஸ் பண்ணி நிறைய இலைகள் இருக்கக்கூடிய இந்த சைட்ல என்ன பண்ணிடுறேன், அதே போல ஃபுல் கவர்டா பண்ணிட்டு ரோ போட்டு டைட்டா அதை என்ன பண்ணிட்டேன், கட்டிட்டேன். சோ போத் சைட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் கவரால இந்த பிரான்சஸ கவர் பண்ணிருக்கோம். ஒரு கவர்ல லீவ்ஸ் இல்ல, இன்னொரு கவர்ல ஃபுல் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு. ஒன் மோர் பேக் இஸ் ஹியர். இதை என்ன பண்றேன், நீனும் இதையும் நான் வந்து ஃபுல்லா டைட்டா கட்டிடுறேன். there is no leaves. அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? வெறும் கவர். ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணினதுக்கு அப்புறமா see here. wow. சோ இதை நான் இப்ப ஜூம் பண்றேன். இங்க என்னாச்சு, சின்ன 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 டிராப்லெட்ஸ், நீர் துளிகள் தெரியுதா? இந்த ஒரே ஒரு சின்ன கிளை, ஒரு இலை இருக்கு இல்லையா, இதிலிருந்து நீராகப்பட்டது என்ன இருக்கு, நமக்கு அந்த எவாபரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இங்க நடந்திருக்குங்கிறதுதான் இங்க நமக்கு தெரியுது. சோ 1 or 2 droplets in this polythene bag. இதுல பாருங்க நிறைய நீர் துளிகள் இருக்கு. எப்படி? ஏன்னா full of leaves in this branch. நிறைய இலைகளோடு இருக்கக்கூடிய கிளைனால எல்லா இலைகளும் அதுல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அந்த இலை துளை மூலம் நீரை வெளியேற்றுது. அப்போ என்ன ஆகுது, நமக்கு இலையிலிருந்து நீராகப்பட்டது வெளியேறுகிறது அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு புரியுது. இதை ஜூம் பண்ணுவோம், ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்ப there is no water droplets in this empty bag. இதுல இருந்து என்ன நம்ம கான்செப்ட்னா, water droplets are more in the leafy branch in polythene bag, less water droplets inside the polythene bag in non-leafy branch, no water droplets in empty polythene bag. Water vapor moves out of the leaves through the minute as called stomata under சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ்க்கு பேரு. So this process is called transpiration. So இந்த transpiration அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பார்த்தோம். சரிங்களா? சோ இப்ப நீராகப்பட்டது எவ்வாறு ஆவியாகிறது, நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வெளியேறுகிறது. செடியை ஏன் டீச்சர் வளர்க்கணும், செடியிலிருந்து எப்படி நமக்கு நீராவி, சின்ன செடியா இருந்தாலுமே நம்மால் மழை நீரை உருவாக்குவதற்கு, மழை வருவதற்கு நம்மால் என்ன பண்ண முடியும், உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இதை நம்ம ரியலா பார்க்க முடியுமா? கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? சோ இந்த சிமுலேஷன் மூலமாக நம்மளால அழகா இந்த கான்செப்ட புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ நீங்களும் என்ன பண்ணுங்க, நிறைய செடி கொடிகளை நாம் என்ன பண்ண வேண்டும், வளர்க்க வேண்டும். நமக்கு சுற்றுப்புறம் தூய்மையா இருக்கும், நல்ல காற்று கிடைக்கும், மழையும் வருவதற்காக நமக்கு நிறைய இதனால ஹெல்ப் உண்டு அப்படிங்கிறது இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு புரிய வச்சது. ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டிசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கழிவுநீர் மேலாண்மை, கடல் நீரை குடிநீராக மாற்றும், இந்த 2 கான்செப்டையும் படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். அடுத்த கான்செப்ட் நம்ம நீர் மாசுபாடு எவ்வாறு நம்ம பொல்யூட் பண்றோம், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.